என் குடும்பத்துக்காக நான் படுறது கஷ்டமே இல்லைங்க. அது என்னோட கடமை. அதை செய்யறதுல எனக்கு சந்தோஷம்தான். அமுதா, உன்னை பொண்டாட்டியா அடைய நான் தான் அமுதா கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் நீ மேலும் மேலும் கஷ்டத்தை எடுத்துக்கணுமா? கொஞ்சம் யோசி அமுதா. இந்த வீட்டை வாங்க அம்புட்டு பணத்துக்கு நீ எங்க போவ? நாம வேணா ஏதாவது சின்ன வீடா பார்த்து போயிடலாம் அமுதா. இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். என்னங்க பேசுறீங்க நீங்க? இது வெறும் கல் வச்சு கட்டின 4 சுவர் இருக்கிற வீடு இல்ல. என் மாமா ரத்தமும் சதையுமா வாழ்ந்த இடம். இது எப்படி தார வாத்துட்டு போக சொல்றீங்க? இது பாருங்க, எந்த சூழ்நிலையிலயும் இந்த வீட்டை நம்ம கையை விட்டு போக விட மாட்டேன். இத நான் எப்படியும் மீட்டுருவேன். இங்க பாருங்க, நீங்க அதை நினைச்சு எதுவும் வருத்தப்படாதீங்க. இங்க பாருங்க, இன்னும் 6 மாசத்துல உங்களுக்கு சரியாயிரும். நீங்க வேலைக்கு போயிட்டா அப்புறம் என்னங்க கவலை? நீங்க இப்போதைக்கு நிம்மதியா ரெஸ்ட் மட்டும் எடுங்க. படுங்க. பழனி, பழனி, வாங்கக்கா, உள்ள வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? போன் அடிச்ச விஷயத்த சொல்லிருக்கலாமே. ஏங்கா, நான் உன் தம்பி இல்லையா? என் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டீங்களா? என்ன அண்ணமண்டி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கவரிங் நகையெல்லாம் கழுத்துல போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? என்னத்த சொல்ல, நான் வாக்கப்பட்டு போன இடம் அம்பிட்டுதேன். கொஞ்சம் இருங்க அண்ணமண்டி, வந்துடுறேன். ஐயோ, என்ன இதெல்லாம் எனக்கு வேணாம். ஐயோ சும்மா இருங்க அண்ணமண்டி. போட்டுக்கங்கக்கா. இப்போதான் பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற அக்கறை அந்த செந்தில் பயலுக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா? கட்டி கொடுத்தாக்கா வெறும் கழுத்தோட இருக்கே, அதுக்கு ஏதாவது தங்கத்துல செயின் வாங்கி போடுவோன்னு கொஞ்சமாச்சும் நினைப்பிருக்கா? அந்த அமுதா புள்ள ஒத்த ரூபாய் செலவு பண்ணிருப்பாளா எனக்காக? ஆனாலும் எல்லாரும் அவளைதான் வீட்டுல தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. எங்க அம்மா கொஞ்ச நாளா நல்லாதான் இருந்துச்சு. இப்ப திரும்பவும் அந்த அமுதா பைத்தியம் புடிச்சிருச்சு. என் மருமகன்னு பழையபடி புராணம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இந்த சுத்தி ஒழிச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. நேரடியா விஷயத்துக்கே வர. நாங்களும் நல்லா இருக்கணும், அப்படியே நீங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவோம். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அது போதும். அதை மட்டும் பண்ணீங்கன்னா, இது என்ன நகை, 10 பவுன் நகை எடுக்க நான் காசு தரேன்க்கா. ஏதோ பெருசா பண்ண சொல்ல போறேன்னு பயந்துராதீங்க. சின்ன விஷயம்தான். இப்போ நீங்க இருக்கிற வீட்டை உங்க ஹவுஸ் ஓனர் விற்கணும்னு நினைக்கிறாரு. அத நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானே, வாங்கிருங்க. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்? அந்த வீட்டை அமுதா திருப்ப போறாளாம். ஹவுஸ் ஓனரும் அவளுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்திருக்காரு. நான் வீட்ல இல்லாத ஒரு நாள் இம்புட்டு நடந்திருக்கா? எப்படியாவது அந்த அமுதா புள்ள அந்த வீட்டை வாங்க விடாம பாத்துக்கணும். அம்புட்டு தான். இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா
உங்க கழுத்துல 10 பவுன் இருக்கும். என்ன சொல்றீங்க? அந்த வீட்டை அவங்க வாங்குறதா? அது என்ன கடையில போய் கடலை மிட்டாய் வாங்குற விஷயமா என்ன? அது எப்படி முடியும்? செந்திலுக்கு ஏற்கனவே தலையில அடிபட்டிருக்கு. இப்ப அவனுக்கு கண்ணு வேற தெரியாம போயிடுச்சு. இப்ப அவன் எந்த வேலைக்கு போறது? காசு எங்கிருந்து வருது? அம்மாவும் மாமாவும் பெருசா என்னத்தை சம்பாரிச்சிட போறாங்க? அந்த அமுதாவை சமாளிக்கணும், அப்படித்தானே? அவ வீட்டை வாங்க விடாம நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கவலையை விடுங்க. அந்த வீடு உங்களுக்கு தான். அப்புறம் அந்த 10 பவுன் செயின் மறந்துடாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. அப்ப நான் வரேன் தம்பி. வரேன் உமா. சரிங்க நம்மண்டி. என்ன உமா, இந்த பரமுவை நம்பலாமா? அவ கண்டிப்பா அவங்களுக்கு சாதகமா நடந்துக்கவே மாட்டா. ஆனா நகைக்கு ஆசைப்பட்டு கண்டிப்பா நமக்கு சாதகமா நடந்துப்பா. என்னங்க? நாம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? நமக்கு எதுக்கு அடுக்கடுக்கா இப்படி பிரச்சனைகளா வந்துகிட்டு இருக்கு? என் மகன் ராசா கணக்கா இந்நேரம் கிளம்பி இருப்பான். இந்நேரம் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். அவனை இப்படி உட்கார வச்சிருச்சு. அக்கா சும்மா புலம்பாதக்கா. அதே டாக்டர் சீக்கிரம் சரியா இருக்கும், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன? விடுக்கா, எல்லாம் சரியாயிரும். நமக்கு நல்ல காலம் வரும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள வந்துட்டா சரி. லட்சுமி அம்மா, ஐயா வாங்க ஐயா, உட்காருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும்மா. விஷயம் கேள்விப்பட்டேன். என்னாச்சு தம்பிக்கு திடீர்னு? அதை ஐயா கேக்குறீங்க? எங்களோட போதாத நேரம்னு நினைக்கிறேன். நடக்க கூடாததெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சோதனை மேல சோதனை வந்துகிட்டே இருக்கு. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஆபரேஷன்ல ஒரு சின்ன கோளாறாகி கண்ணுக்கு போற நரம்புல ஒரு பாதிப்பாயிருச்சு. அதுவும் கூடிய சீக்கிரம் சரியாயிரும் டாக்டர் சொல்லிருக்காங்க. கவலைப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆத்தே, இதோட வீட்டுக்குள்ள போனா அம்மா என்னன்னு கேட்பாங்களே. ஆஹா, முதல்ல இதை கழட்டி பத்திரப்படுத்திக்கலாம். இந்த சூழ்நிலையில எதுவும் பேசக்கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இந்த வீட்டை நீங்களே வாங்குறது சம்பந்தமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அடியாத்தி, நம்ம 10 பவுன் சங்கிலி மீட்டர் தான் ஓடுதா, விடக்கூடாதே. ஐயா ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. நாங்க சொன்ன மாதிரியே எப்படியாவது இந்த வீட்டை நாங்க வாங்கிடுறோம். சரிம்மா, எம்பிட்டு சீக்கிரம் முடியுமா பாருங்க. அமெரிக்கால இருந்து என் பையன் ஓயாம போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் வேற விசா எடுக்கணும். கிளம்புற தேதி பையனுக்கு சொல்லணும்ல. நானும் என் பேர பிள்ளைகளோட சீக்கிரம் செட்டில் ஆகணும்ல. இனியும் நம்ம வாயை மூடிக்கிட்டு இருந்தா சரி வராது. களத்துல இறங்க வேண்டியதுதான். ஐயா, நீங்க இப்பவே உங்க பையனை வீசாவை ரெடி பண்ண சொல்லுங்க. இவங்கெல்லாம் வீட்டை வாங்க மாட்டாங்க. நீங்க வேற யாருக்காவது வித்துட்டு நாட்டை விட்டு போங்க. ஏ பரம, என்ன பேசுற நீ? அட, நீங்க வேற சும்மா இருங்க மாமா. நாமளே செந்தில் பையன் ஆபரேஷனுக்கு ஊர்க்காரங்க அத்தனை பேர்கிட்டயே பிச்சை எடுத்து வச்சிருக்கோம். இனி பணம் வாங்க ஒருத்தன் கூட பாக்கி இல்ல. இப்ப வேற தம்பி இப்படி இருக்கான்.
இவனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வேற இன்னும் எக்கச்சக்கத்துக்கு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மாமா இந்த வீட்டை வாங்க முடியும்? ஆசை இருக்கலாம், அதுக்குன்னு கூரை ஏறி வானத்தை பிடிக்கணும்னு நினைச்சா? எனக்கும் இது நம்ம வீடு, அதுவும் நான் பிறந்து வளர்ந்த வீடு. கையை விட்டு போகுதுன்னு மனசு கனத்து போய் தான் கிடக்குது. என்ன செய்ய? நாம வாங்கிட்டு வந்த வரம் அம்பிட்டுதான். அதுவும் இல்லாம இந்த வீடு ஒண்ணு நமக்கு அம்பிட்டு ராசி எல்லாம் இல்ல. இந்த வீடுதான் என் அப்பனை முழுங்குச்சு, இப்போ தம்பிவே முழுங்க பாத்துச்சு. ஏமா, நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து 1 மாசமாவது சந்தோஷமா இருந்திருப்போமா? சொல்லுமா. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கு. அதனால இந்த வீட்டை கட்டி அலறத விட நம்ம வசதிக்கு ஏத்தாப்புல சின்னதா ஒரு வீட்டை பார்த்துட்டு வாடகைக்கு போயிடலாம். இடம் மாறினாதான் நமக்கும் நல்லது நடக்கும். அம்மா, ஏற்கனவே பிள்ளையார்பட்டி ஜோசிக்காரனும் அதை தானே சொன்னா. எனக்கு என்னமோ பரமு சொல்றதுதான் சரின்னு படுது. அப்பாடா, 10 பவுன் கன்ஃபார்ம். அடுத்தடுத்து நமக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும்போது எதுக்குமா நம்மளே புது பிரச்சனையை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு? இந்த வீட்டை வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணமும் இல்லை. அத இப்ப சீக்கிரமாவும் ஏற்பாடு பண்ண முடியாது. அத்தை, என்னத்த பேசுறீங்க? இது என்ன வீடா? நீங்களும் மாமாவும் வந்த கோவில், இதை எப்படி விட்டு கொடுக்க சொல்றீங்க? வாழ்க்கையில பணம் காசு கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா நாம இருக்க சொந்தமா ஒரு இடம் வேணும். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம். அத்தை, இது நம்ம பூர்வீக இடம், இதை எப்படி விட்டு கொடுத்து போக சொல்றீங்க? அத்தை, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது பணத்தை பொருட்டி இந்த வீட்டை வாங்கிடுவேன். சொன்னதை கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுட்டா நல்லது. செஞ்சிருவாங்க. ஏய் குமாரு, ஐயா நீங்க போங்க, நாங்க வீட்டுல கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை சொல்றோம். ஆமாமா, நீங்க கிளம்புங்க. நாங்க இறுதி முடிவை நாளைக்கு சொல்லி அனுப்புறோம். சரிம்மா, வரையா? வாங்க. உன் வாயில சாணியை வச்சு அறைய. இப்ப என்னம்மா பண்ண போற? அத்தை, நீங்க எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த வீடு கண்டிப்பா நம்ம கையை விட்டு போகாது. நமக்கு தான் இந்த கோவில். சொல்லுங்கக்கா. தம்பி, இப்பதான் வீட்டு ஓனர் வந்துட்டு போனாப்ல. 2 நாள்ல பணம் வேணும்னு சொன்னாப்ல. நானும் இந்த வீடு நமக்கு வேண்டாம், ராசி இல்லைன்னு சொன்னேன். அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த சனியும் பிடிச்ச அமுதாதான் இது வீடு இல்ல கோயிலுன்னு அப்படி இப்படின்னு வசனம் பேசி வீட்டை திருப்பு வேணும் சபதம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நாளைக்குள்ள கலந்து ஒரு முடிவு சொல்றோன்னு அவரை அனுப்பி வச்சிருக்கோம். அப்படியா சங்கதி? அப்போ நான் சொல்ற முடிவை அந்த வீட்டு ஓனர் கிட்ட உங்க குடும்ப முடிவா சொல்லிருங்க. என்ன சொல்லணும்? அதை நாளை காலையில சொல்றேன். சரி.
எல்லாம் ஒண்ணுதான். பக்கத்துல தானே வச்சிருந்தேன். அது ஒண்ணும் இல்ல அமுதா, அத நான் வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன். திரும்ப வைக்கலாம்னு பார்த்தா அப்படியே மறந்து போதையில அப்படியே விட்டுட்டேம்மா. ஏங்க அதெல்லாம் சரி, தண்ணி தாகம் எடுத்ததுன்னா ஒரு தடவை என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் என்ன தூரமாவா இருக்கேன்? அதுக்கு இல்ல, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எதுக்கு உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னு. ஏண்டா அதுக்குன்னு நீ இந்த நிலைமையில தனியாவா வரலாம்? நீ கீழே விழுந்திருந்தா என்ன ஆகுறது? இப்ப நீ தண்ணி குடிச்சியா இல்லையா? குடிச்சிட்டேன் மாமா. நீ முதல்ல வெளியே வா அமுதா, எதுக்கும் ஒரு செம்பு தண்ணி பிடிச்சிட்டு வாமா. வாடா, உன்னாலதான் பார்க்க முடியல, எதுக்கு நீ தனியா வர்ற? ஒரு குரல் எழுப்பி இருக்க வேண்டியதானே. போய் படு செந்தில், சும்மா எதையும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு. ஐயோ இன்னைக்கு நல்லா மாட்டணும். முருகா 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 முருகா.
வாடா